படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடாகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை பெரியநாயக்கன் பாளையத்திற்கு அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பாலமலை ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் சித்திரை பௌர்ணமி தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பெருமாள் 26ஆம் தேதி அன்ன வாகனத்திலும், 27ஆம் தேதி அனுமந்த வாகனத்திலும், 28ஆம் தேதி கருட வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 29ஆம் தேதி செங்கோதையம்மன் அழைப்பு விழாவும், 30ஆம் தேதி செங்கோதை பூங்கோதை தாயார்களுடன் பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வைபவம் இன்று மாலை 3 மணியளவில் தொடங்கியது. முதலில் யானை வாகன உற்சவமும் சின்னத்தேர் உற்சவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் பெருமாள் தேரில் எழுந்தருளி கோவிலின் மாட வீதிகளில் வலம் வந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்தனர். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணை பிளக்கும் அளவிற்கு கோஷங்களை எழுப்பினர். அதன் பிறகு அரங்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவிகள் பங்கு பெற்ற நாட்டியாஞ்சலி, பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த நாம சங்கீர்த்தன கோஷ்டியினரின் பஜனைகளும் நடைபெற்றன. கோவில் விழாவிற்காக கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மற்றும் மேட்டுப்பாளையத்திலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகளை செய்திருந்தது. மேலும் காவல்துறை, வனத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி என அனைத்து துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கோவிலை நடந்து ஏறுபவர்களுக்காக ஆங்காங்கே இலவச நீர்மோர் பந்தல்களும் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் நாளை பரிவேட்டை குதிரை வாகன உற்சவமும், 3ஆம் தேதி சேஷ வாகன உற்சவமும், 4ஆம் தேதி சந்தன சேவை சாற்றுமுறை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர் ப. ஜெகதீசன் செய்திருந்தார். நன்றி.